தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PVR லிமிடெட்லேருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த PVR லிமிடெட் ஜாபுக்கு யாரெல்லாம் தகுதி, எங்கே போஸ்டிங்ஸ், யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் ஒன்று இருக்குங்க. அதில் இங்கே கொடுக்க முடியாத பலவிதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, PVR லிமிடெட்லேருந்து சர்வீஸ் அசோசியேட் அப்படின்னு ஒரு ஜாப் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் வந்து ஜாப் போஸ்ட் பண்ணுறீங்க பட் சேலரிலாம் அந்தளவுக்கு இல்லையேங்க அப்படின்னு ப்ரைவேட் ஜாப்ஸில் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ வெரிஃபைட் ஜாப்ஸ் மட்டும்தான் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். மற்றவங்க மாதிரி ஜஸ்ட் ஜாப் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு அப்டேட் பண்ணால் அது ரிப்ளை வர்றது கிடையாது, ஒன்றும் வர்றது கிடையாது. ஸோ இதெல்லாம் நான் பர்சனலாக வெரிஃபை பண்ண ஜாப் மட்டும்தான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த ஜாப்பில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு கால்ஸ் வரும், அதே மாதிரி இமெயில்ஸ் வரும், ரிப்ளை மெயில்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா மட்டும் பாருங்கள். ஸோ இந்த சர்வீஸ் அசோசியேட்டை பொறுத்தளவுக்கு இது ஒரு ஃபுல் டைம் ஜாப் தாங்க. கேஷ் ஹேண்ட்லிங் தான் உங்களுக்கான டியூட்டிஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை, தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ஹை ஸ்கூல் அல்லது அதற்கு ஈக்குவலன்ட் 12th முடித்தவங்களே தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் சர்வீஸ் ரோலில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, இல்லாட்டி ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். கம்யூனிகேஷன் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேஷ் ஹேண்டிலிங் பண்ணுறது வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேசிக் நாலேஜ் ஆஃப் சேஃப்டி அண்டு செக்யூரிட்டி ப்ரொசீஜர்ஸ் பற்றி தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி டு ஒர்க் ஈவினிங்ஸு, வீக்கெண்ட்ஸு, ஹாலிடேஸ்க்கும் நீங்கள் ஒர்க் பண்ண விருப்பத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணலாம். பெனிஃபிட்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அட்டண்டன்ஸ் இன்சென்டிவ் இருக்குது, ரெஃபரன்ஸ் இன்சென்டிவ் இருக்குது, யூனிஃபார்ம் இருக்குது, வீக்கெண்ட் மீல்ஸ் இருக்குது, PF, ESI, மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. சேலரியும் பெஸ்ட் இன் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி நான் கடைசியில் சொல்லிடுறேன். ஜாப் டைமை பொறுத்தளவுக்கு ஃபுல் டைம் ஜாப் தான். சேலரி வந்து 19,000 20,000 பெர் மந்த் வந்து கொடுக்குறாங்க. லொக்கேஷனை பொறுத்தளவுக்கு PVR ஐநாக்ஸ் லிமிடெட் சென்னையில் தான் இந்த ஜாப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரம்பூர் ரெட் ஹில்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ரூம் வந்து பெரம்பூர்லேயோ ரெட் ஹில்ஸ்லேயோ எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க ப்ரிஃபரன்ஸும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு நீங்கள் கஸ்டமர் சர்வீஸ் பண்ண போகிறீங்க, டிக்கெட் சேல்ஸ் பண்ண போகிறீங்க, அதே மாதிரி கேஷ் ஃப்ளோ மெயின்டைன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில நேரம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செக்யூரிட்டியாகவும் நீங்கள் வந்து இப்போது செக்இன் வராங்கன்னா அவங்களை செக்இன் பண்ணுற அந்த செக்யூரிட்டி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒர்க்குக்கெலாம் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த PVR லிமிடெட் ஜாபை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட்டு லிங்க்டினோட ஈஸி அப்ளைல தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஈஸி அப்ளைல உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி உங்களோட பேசிக் ரெஸ்யூம் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6 நாளுக்குள்ளேயே PVRலேருந்து ஒரு வேளை நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அவங்க வந்து இன்டர்வியூக்கு உங்களை டேரெக்டாக வர சொல்கிறாங்க. வந்ததுக்கப்புறம் ஒரு வேளை நீங்கள் அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ சேலரி மொத்தம் 20,000 இருக்கும். இதோட உங்களுக்கு சில அட்டண்டன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. அதோடு சேர்க்கும்போது ஒரு 22,000 23,000 ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.